காசி நகரில் வசிக்கும் ராஜன் என்பவர் தனது குடும்ப உறவுகளில் பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். அவரின் மகன் விஷால் அவரிடம் அடிக்கடி அதிருப்தியுடன் பேசிக் கொண்டிருப்பார். மனைவி லதா அவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தாள். ஒரு நாள் அவர் ஒரு சின்ன ஆலயத்திற்கு சென்றார். அங்கு சிவபெருமானின் அருள்வாக்கை கேட்டார். சிவன் பார்வதியுடன் அமைதியாக அமர்ந்து இருப்பதை பார்த்து பண்டிதர் அவருக்கு ஒரு சில கதைகள் கூறினார். சிவபெருமான் பார்வதியை மணப்பதற்கு நீண்ட காலம் தவம் செய்தார். நமது குடும்ப உறவுகள் பல சோதனைகளை சந்திக்கும். பொறுமையாக இருந்தால் மட்டுமே நல்ல முடிவுகளை பெறலாம் என்று கூறினார். ராஜன் விஷாலை புரிந்து கொள்ள முடியாமல் அவசரப்படுவதை நினைத்தார். சிவன் பார்வதியிடம் உயர்ந்த மதிப்பும் அன்பும் காட்டினார். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்தால் மட்டுமே உறவு நீடிக்கும் என்றார். ராஜன் லதாவிடம் அவர் காட்டும் கடுமை நினைத்து மனதில் வருந்தினார். சமநிலைமை சிவன் அர்த்தநாரீஸ்வரராக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமத்துவம் ஏற்படுத்தினார். குடும்பத்தில் ஒற்றுமை மிக முக்கியம் என்று கூறினான். ராஜன் தனது மனைவியின் எண்ணங்களை புரிந்து கொள்வதை தவிர்த்ததை உணர்ந்தான். குழந்தைகளுக்கு வழிகாட்டல் சிவன் தனது மகன்கள் விநாயகர், முருகனுக்கு அறிவுரை வழங்கி அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கினார். பெற்றோராக நாம் பொறுமையாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றார். ராஜன் விஷாலை கண்டிக்காமல் புரிந்து கொண்டு வழிகாட்ட வேண்டும் என உணர்ந்தார். அன்று முதல் ராஜன் தனது குடும்ப உறவுகளை அன்பாலும் பொறுமையாலும் நடத்தத் தொடங்கினார். அவரது குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக மலரத் தொடங்கியது. பாடம்: சிவபெருமானின் வாழ்க்கையில் இருக்கும் அன்பு, பொறுமை, சமநிலை மற்றும் ஒற்றுமை எனும் மாண்புகள் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும். இதை பின்பற்றினால் ஒற்றுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும்.